விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளால வரணும் அப்படிங்கிறது தமிழறிவி மணியன் அவர்கள் பேசினார். அது தமிழறிவு மணியன் முதலமைச்சராக விருப்பப்பட்டவர்களுடைய பட்டியல் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துக்கு அதிக வாக்கு அப்படிங்கிறது இந்த பர்சன்டேஜ் போச்சு. ஏறத்தாலும் 50% மேலே கனிமொழி போல் சொன்னாங்க. ஆப்போசிட்டில் கொண்டு போய் தமாக காட்டினது அதிமுகனாலும் கூட அவங்களுடைய அந்த அதாவது எதிர்க்க இருக்க எல்லாருமே டெபாசிட் காலியானாங்க. விஜயும் செங்கோட்டையனும் 3 மணி நேரம் இடைவிடாம தொடர்ந்து பேசியிருக்காங்க கூட்டணி குறித்து. எப்படி இதை பார்க்கறது? 3 மணி நேரம் விஜயனுடைய பட்டினப்பாக்கம் வீட்டில் செங்கோட்டையன் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி. அவர் உள்ளே போனதை வெளியில் இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்துட்டு டைமை குறிச்சிட்டு ரிட்டர்ன் வெளியில் வந்ததை பார்த்துருக்காங்களே தவிர 3 மணி நேரம் இடைவிடாமல் உட்கார்ந்து டிடிவியை கூப்பிடலாமா, ஓபிஎஸ்ஸை கூப்பிடலாமா, ஜெயக்குமாரை சேர்க்கலாமா, நத்தம் விஸ்வநாதனை சேர்க்கலாமா, திமுக அமைச்சர்களை கூப்பிட்டு வரலாமான்லாம் பேசினாங்களான்னு நமக்கு தெரியாது. 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்று விஜய், இன்னொன்று செங்கோட்டையன். அவங்கள தவிர இந்த 3 மணி நேரம் 2.25 மணி நேரம்ங்கிறதுலாம் மீடியா பேசுறது தான். அது ஒரு ஹைப்புன்னு வச்சுக்கோங்களேன். என்ன விஷயம் அப்படின்னா, இன்னும் 4-5 நாட்களில் ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் இருக்கு. அவர் மலேசியா போறாரு. கட்சி வேலைகள் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முடிவுகளை நீங்க பார்த்து எடுத்துக்கிட்டேங்கிறத அந்த சார்ஜை கொடுக்கணும் இல்லை வெளியில போற சமயத்துல. என்னையே சும்மா ஏதாவது அறிக்கை ஒண்ணுமான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தொல்லை கூட பண்ணாதீங்க அப்படிங்கிறதாகவும் அது ஒன்று இருந்திருக்கலாம். இன்னொன்று, மலேசியா அவர் போயிட்டு வந்த பிறகு ஜனநாயகன் ரிலீஸ் வரைக்கும் எதுவும் பெருசாக ஆக்டிவிட்டி இருக்காதுன்னு ஒரு பார்வை இருக்கு. இல்லை ஒரு ஹைப்பை கொடுக்கறதுக்கு நம்ம போய் பேசுவோம் அப்படிங்கிறதாகவும் விஷயம் இருக்குது. அது அங்கே நடக்கக்கூடிய செலிப்ரேஷன்ஸை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது முடிஞ்ச பிறகு இங்கே அடுத்து வந்தார்னா எங்கே கூட்டம் நடத்தலாம். ஏன்னா இப்போ செங்கோட்டையன் என்ன பண்ணுறாரு, சும்மா இல்லாமல் எடப்பாடி ஊர்லேயே நம்ம கூட்டத்தை லான்ச் பண்ணி ஆகணும். எடப்பாடி ஊரில் பொதுக்கூட்டமே 2 போட்டால் என்ன ஒரே நாளில், காலையில் இங்கே பேசுவார், மாலை அங்கே பேசுவார்னு அப்படின்னு 3 இடம் வரைக்கும் அவங்க தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அந்த 3த்துல ஏதாவது ஒன்று எடுக்க போகிறாங்களா, பாயிண்ட்டாக பிரிச்சிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே 1 லட்சம் பேர் வந்தாங்க, இல்லை 25,000 பேர் வந்தாங்கன்னா வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகிருக்காங்கப்பாங்கிறாங்க. இதே கூட்டம் தான் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வருதுங்கிறாங்க. ஒரே டைமில் இங்கே ஒரு 1 லட்சம், அங்கே ஒரு 1 லட்சத்தை கூட்டினா அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு அவர் போய் ஒரு ஐடியாவை சொன்னதால அப்படி பேசின அப்படி இது கூட்டம் கூட்டினாலும் இதே ஆட்கள் அங்கே போவாங்களே. சாயங்காலம் எப்படி விஜய் இங்கே அங்கே போறாரோ அது மாதிரி இந்த ஆட்கள் அங்கே போவாங்க. நம்ம அதெல்லாம் நம்ம அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். நாமக்கல்ல இருந்து கரூருக்கு பின்னாடியே வந்தது, அதில் போய் இந்த காருக்குள்ள விழுந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னமும் வைரல். அதில் இதில் மிக மிக முக்கியமானது, இவர்கள் ஆலோசனை நடத்தக்கூடிய அதே நாள் தான் வேணுகோபால் அவர்கள் வந்து காங்கிரஸ்லேருந்து வந்து பேச போகிறாரு அப்படின்னு வந்து செய்திகள்லாம் பரவலாச்சு. அப்போ ஏதோ ஒன்று பரபரப்பாக நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய மாணவர் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர், கன்வீனராக இருக்கக்கூடியவர் மறுத்திருக்கிறார். நேற்றைக்கு காங்கிரசினுடைய பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, அந்த பொது கணக்கு தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா ஒவ்வொரு கட்சியினரும் பொதுவெளியில், அந்த கமிட்டியினுடைய ஸ்க்ரூட்டினிட்டி, அவங்களுடைய வரவு செலவு கணக்குகள் அதை வெளியிடுறதுக்கு முன்பான அமைப்பு ரீதியிலான இது, காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால். ஸோ அதன் அடிப்படையில் அவர் ஃபைனல் கால் கொடுத்துட்டா அதை பொது வெளியில் பப்ளிக் பண்ணிடலாங்கிறதுக்காக கட்சி ரீதியாக தான் அவர் வந்தாருன்னு மாணவர் அணியில் பொறுப்பாளராக, தேசிய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றைக்கு அதை மறுத்திருக்கிறார். ஸோ அதை தாண்டி போயிருந்தால் ஆப்வியஸாக நம்ம ஆட்கள் தான் கேமராவை வச்சுட்டு தயாராக நின்றுட்டு இருக்காங்கல்ல. இது வந்து காங்கிரஸ், அதாவது கேசி வேணுகோபாலுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, பிரியங்கா காந்தி வரைக்குமே அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதாக பேசப்படுகிறது. இதை காங்கிரஸ் நேரடியாக மறுக்கலை. கேசி வேணுகோபால் அதெல்லாம் கிடையாதுங்க, திமுக தாங்க கூட்டணி தலைமைன்னு சொல்கிறாருங்க. இது நடக்கிற அதே நாளில் காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்ஃபோன்ஸ் கிறிஸ்மஸ் விழாவில் பேசுகிறார். உங்களை போய் தீய சக்திங்கிறாங்க, எங்களெல்லாம் சிறுபான்மையினரை திட்டமிட்டு குறி வச்சு தூக்கி கொண்டு போய் உயிரோடு எரித்தவர்களை தீய சக்தி என்று சொல்வதற்கு இவளுக்கு தைரியம் இருக்கா? எங்களுடைய வழிபாட்டு தலங்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறது. மணிப்பூரில் தொடங்கி இன்னைக்கு எல்லா பகுதிகளிலும் இருப்பதற்கு அச்சம் வருது. அவங்கள தீய சக்தின்னு சொல்கிறதுக்கு வாய் வரல, உங்களை தீய சக்திங்கிறாங்க, இவர்களெல்லாம் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு அவர் அங்கே ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காரு. பீட்டர் அல்ஃபோன்ஸின் மீது ஒரு தனிப்பட்ட என்ன சொல்கிறது, பொலிட்டிக்கலி கலோக்கியலாகிய விமர்சனம் உண்டு. அவர் காங்கிரஸில் இருக்க திமுகவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவில் சிலர் காங்கிரஸ் விங்காக, சில பேர் காங்கிரஸ் ஆதரவு அந்த அஃபிலியேஷன் இருந்துகிட்டு இருக்கோன்னு அது ஜாலியாக இல்லை கலோக்கியலாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து
பர்சனல் அட்டாக்காக இல்லாமல் அவர் வந்து அந்த அந்த டோன்ங்கிறது அது வந்து ஸ்ட்ராங்காக அடித்து பேசுவாருங்கிறதுக்காக அந்த நட்பு சக்தியாக இருக்கக்கூடியவர். அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் வந்ததும் சிறுபான்மையினருக்கான ஆணைய தலைவராக முதல்ல இவருக்கு தான் நியமனம் கொடுத்தாங்க. அந்த நட்பு ரீதியாக கலைஞரோடு இருந்த நட்புன்னு வச்சுக்கோங்களேன், பீட்டர் அல்ஃபோன்ஸ்க்கு அது நம்ம ஓரம் வச்சிடலாம். அப்போ கேசி வேணுகோபால் வந்ததுங்கிறத ஊடகங்களுக்கான தீனியாக மாறி இருக்கிறது. கேசி வேணுகோபால் சந்திப்பார் அப்படின்னாங்க, கடைசியில் முன்னணி வலையொலி ரெட் பிக்ஸனுடைய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் சேர்ந்தது தான் செய்தியாக இருக்கிறது. கடைசியில் அவங்க டார்கெட் பண்ணது கேசி வேணுகோபால் சந்திப்பு, ஃபெலிக்ஸ் அவர்களுடைய சந்திப்போடு அது முடிஞ்சிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இன்னும் பலரை கொண்டு வரலான்னா ஒரு எல்லைக்கு மேலே அவங்க தனிப்பட்ட முறையில் யார் யாருக்கெல்லாம் இப்போ அதிமுகவில் அவங்க மெயின் டார்கெட்டாக இருக்கும், எல்லா அமைச்சர்களுக்கும் திரும்ப சீட்டு கிடைக்க போகுது அப்படின்னா அவங்க ஏன் இங்கே போகணுங்கிற ஒரு கேள்வி வருது. செங்கோட்டையன் போனதற்கான காரணமே அவருக்கு திரும்ப சீட்டு கிடைக்காதுங்கிறது உறுதியான பிறகு தான் அவர் போகிறார். அப்போ உங்களை நம்பி வரணும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துட்டு போங்க. அவருக்கு இது என்ன, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிஎம் ஆகணுங்கிறது இதா கிடையாது. கூட்டணி ஆட்சி சேர்ந்து நம்ம 160 சீட்டு ஜெயிக்கணுங்கிறதா கிடையாது. என் தொகுதியில் நான் ஜெயிப்பேனா எனக்கு சீட்டு கிடைக்குமா, என் தொகுதியில் நான் ஜெயிக்கணும்னா யார் கூட கூட்டணி போனால் கரெக்டாக இருக்கும், எனக்கு இவ்வளோ ஓட்டு வாங்கிடுவேன், ஆனால் ஜெயிக்கிறதுக்கு இது பத்தாது, இன்னும் ஒரு 5000 ஓட்டு ஷார்ட்டேஜ்னா எந்த கட்சி வந்தால் கூட்டணிக்கு வர இந்த கட்சிக்கு என் ஊரில் ஓட்டு இருக்கா, இவ்வளோதான் என் கேல்குலேஷனாக இருக்கும் குறைஞ்ச. அதாவது அதை ஃபஸ்ட்டு அடி அதுதான், ஃபஸ்ட்டு படி அதுதான், அடிப்படை அதுதான். நான் ஜெயிப்பேனா, நான் இன்றைக்கி எம்எல்ஏ இருக்கேன், இல்லை போன எலெக்ஷன்லேயே இதனால் தோத்துட்டேன், இந்த முறை அதை ரீட்டைன் பண்ண முடியுமா, இது தானே டார்கெட்டு. அப்போ அந்த இருத்தலுக்கு சிக்கல் வருது. நாளைக்கு கூட்டணி பேரத்துலேயுமே அந்த இது வரும். பணத்தை யார் ஹெவியாக கொடுப்பாங்கிறத யோசிக்கணும், கொடுக்குற சீட்டில் அவங்க வேலை பார்க்கணும். நமக்கு கட்டமைப்பு இல்லாமல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, இவரை கொண்டு போய் ஜி.கே. வாசனுடைய கட்சிக்கு 2024 என்டிஏல தூத்துக்குடியில் கொடுத்தாங்க. அவர் பாருங்க, முதல் 2 அவருக்கு ஓரளவுக்கு ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு வேட்பாளரை உடனே அறிவிச்சிட்டாரு. 3 நாள் கழிச்சு தான் அந்த ஒரு தொகுதியை நான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 3வது ஒரு ஆளை இது பண்ணி கொண்டு போய் அங்கே தூத்துக்குடியில் இறக்குனாங்க. கொண்டு வந்து இருப்பாங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் அதிக வாக்கு அப்படிங்கிறது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ஏறத்தாழ 50% மேலே கனிமொழி போல் பண்ணாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் கொண்டு போய் தமாகவை நிப்பாட்டினது. அதிமுகனாலும் கூட அவங்களுடைய அந்த அதாவது எதிர்க்க இருக்க எல்லாருமே டெபாசிட் காலியானாங்க. அப்படியான விக்ட்ரி வந்ததுக்கு காரணத்தில் அது ஒன்று சொல்லும்போது சொன்னாங்க. ஏன்னா திருநெல்வேலியில் ஒரு ராபர்ட் ஃபைஸ் போட்டாங்க, பட் 9 போது காங்கிரஸ் நிற்கிது, சூரியனாக இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால ஸ்டாலின் அவர்கள் சொல்லியே கனிமொழி அவர்கள்ட்ட சொல்லி, உனக்கு ஆப்போசிட்டில் அங்கே தமாக தனமாக நிற்கிது, சைக்கிள் சின்னம் தானே, இங்கே கொஞ்சம் அமைச்சர்களை பொறுப்பாளர்கள் கொஞ்சம் மாற்றி விடு, அங்கே கை சின்னம் போது ஒரு வேலை கை தாமரைன்னும் போது 9 வேலை செய்ய அதிமுக காரனே வேலை பார்க்குறான், சிக்கலாகி அந்த ஒரு சீட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கனிமொழி அவர்கள் அங்கேருந்து அமைச்சர்கள் இங்கே டெப்யூட் பண்ணி அனுப்பிவிட்டாங்க அப்படின்லாம் போய் அப்பயே அந்த செய்திகள் உண்டு. என்ன ஜெயிச்சிருக்க, நீ அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஜெயிச்சிருவாங்கிறது உனக்கும் தெரியணும் போது அவர் அதுக்கு பிறகு அதிக அனிதா ராதாகிருஷ்ணனையோ இல்லை வேறு யாரையோ அங்கே டெப்யூட் பண்ணி நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன், நீங்கள் அங்கே போங்கன்னு திருநெல்வேலிக்கு அனுப்பிவிட்டதாக அது அப்பயே இருந்தது. இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா, இவ்வளவு வாய்ப்புகள் அந்த கட்டமைப்பு வேலை பார்க்குறதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. எனக்கு வேலை பார்த்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்குமா அப்படிங்கிறது இப்போ விஜய்க்கு ஒன்றும் இல்லை, விஜய் கட்சி இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சி, ரெஜிஸ்டர்டு பார்ட்டி. இந்த கட்சிக்கு பூத் லெவல் ஏஜென்ட்டு கிடையாது. அப்போ ஏஜென்ட்டே இல்லாத கட்சியை நம்பி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் யார் விஜய் கூட போவாங்கன்னா, நான் அதிகமான சீட்டில் நான் நின்று குறிப்பிட்ட % ஓட்டு வாங்கினா எனக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ நான் ஒரு சீட்டில் வாங்கிட்டு ஜெயித்தாலும் எனக்கு அந்த பர்சன்டேஜ் எல்லா நேரங்களில் உதயசூரியனில் ரெட்டையிலே கொடுத்துட்டாங்கன்னா என் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்காது. ஏன்னா நான் இது சூரியனோட எம்எல்ஏ, ஏன்னா எம்எல்ஏ ஜெயிச்சும் இப்போ சில கட்சிகளுக்கெல்லாம் அங்கீகாரம் இல்லைன்ட்டாங்க. ஆனால் ஒரு 60 சீட் நின்று அங்கங்கே 20,000-30,000 வாக்குகள்னு வாங்கி அது ஒரு ஓட் பர்சன்டேஜாக கன்சால்டேட் ஆகி நான் 4வது பெரிய கட்சின்னு சொல்லிக்கலாம் என்கிற லாபம் வரும் என்றால், அப்போ 60 சீட்டு யார் கொடுப்பா? புதுசாக வர்றவங்க சீட்டு இன்றைக்கி ஆள் இல்லாதவங்க கொடுப்பாங்க. 60 சீட் 40 சீட் 50 சீட்னு வாங்கி எல்லாத்துலேயும் ஆட்களை நிப்பாட்டி விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணாருன்னா எனக்கு அங்கங்கே 10% ஓட்டு அந்தந்த தொகுதிகளில் கிடச்சா ஓவரால் எனக்கு இவ்வளோ கிடச்சி நான் ஒரு இதை சொல்லிக்கலாம் அப்படின்னு போகிறவங்க வாய்ப்பு இருக்குது. ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, வேறு எங்கேயுமே இடம் இல்லைன்னா. கூட்டணிக்கு அப்படின்னா இப்போதைக்கு டிடிவி ஒரு ஓப்பன் காலில் இருக்கிறதா ஒரு செய்தி இருக்குது. ஓபிஎஸ் ரிவர்ஸ் வாங்கிட்டாரு. ரிவர்ஸ் வாங்கினாலும் திடீர்னு மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கிட்டு இந்த திட்டத்தை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அறிக்கையெல்லாம் விட்டுருக்காப்புல.
எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு பெரிய கட்சிகள்கிட்ட பேரம் பேசுறதுக்கு இதை திறந்து வைக்கிறாங்களோன்னு ஒரு பார்வை இருக்குது. பிரேமலதா அவர்கள் திடீர்னு சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. சீமான் மட்டும் விஜய் கூட போக மாட்டார், நம்ம உறுதியாக சொல்லலாம். அன்புமணி கூட்டத்துக்கு இவங்க ஆள் அனுப்பல, ஒரு ஆள் அனுப்பியிருக்கலாம். பட் அடுத்த நாள் ஈரோடு கூட்டம் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. சும்மா ஒரு தலைமை நிலைய பொறுப்பாளர் யாரையாவது அனுப்பினது, நாடறிஞ்ச மூஞ்சி அனுப்ப முடியல. ஒருத்தர் துண்டை போட்டு போய் மேடையில் ஏறி இருந்தால் அது ஆப்டிக்ஸ் வேறு. பட் இவங்க அனுப்பலன்னும் போது அப்புறம் அன்புமணி அதுக்கு அவர் யோசிப்பார், நம்ம இத்தனை வருஷம் அரசியல் இருக்கோம், நம்ம எதுக்கு போய் இவங்ககிட்ட கெஞ்சுவானு யோசிச்சாருன்னா இப்படியான பல கூத்துகள் இருக்குது. அதனால் செங்கோட்டையினுடைய அந்த சந்திப்பு என்பது கட்சி ரீதியிலாக சில விஷயங்களை சொல்லியிருக்கலாம். அடுத்து நம்ம எப்படி கூட்டம் போடலாம், என்ன நகர்வுங்கிறது தானே தவிர பெரிய அளவுக்கெல்லாம் ஆட்களை கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது யாராவது 1-2 பேர் அதிமுகவில் அடுத்த முறை சீட்டு கிடைக்காது, கிடைச்சாலும் ஜெயிக்க வாய்ப்பில்லை என்று ஒரு ரிஸ்க்கை எடுப்பதற்கு வாய்ப்பு உடையவர்கள் இருந்தால் முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லாதவர்கள் போகலாமே தவிர பெருசாக ஆட்கள் வர்றது யாரும் இல்லைன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, அவர்களே சொல்லியிருக்காங்க ஜனவரியிலேருந்து தான் நாங்கள் இந்த கூட்டணி விஷயங்களை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு. ஜனவரிக்கு பிறகு தன்னாட்சி நடத்துவோம், தவழும் குழந்தைகள் பெரியவராகவும் பெரியவரானதும் தன்னாட்சி நடத்துவோம் நல்லா பேசியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குங்கிறது. விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளால வரணும் அப்படிங்கிறத தமிழருவி மணியன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? அதாவது தமிழருவி மணியன் முதலமைச்சராக்க விருப்பப்பட்டவர்களுடைய பட்டியல் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அது இங்கே பல பக்கங்கள் அடிஷனல் சீட் வாங்கி எழுதலாம். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஆளுமையாக அவர் தமிழ்நாட்டில் மதிப்பிடப்படுறாரு. ரஜினியிலேருந்து ஆரம்பித்து பவன் கல்யாண்லேருந்து பலரையும் உதாரணம் பண்ணி கூப்பிட்றாரு. ரொம்ப தெளிவாக விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வரணும், திமுகவை தோற்கடிக்கணும், அரசியல் எதிரியை தோற்கடிக்க விஜய் கை கோர்க்க வேண்டும்னு ஏற்கனவே பலரும் சொன்ன ஃபார்முலாவை அவருடைய தமிழில் அவர் அழகா பேசி அவரை அதாவது நேற்றுக்கு தான் அவர் போய் ஒரு கட்சியில் சேர்ந்துருக்காரு. அந்த கட்சி கூட்டணி கட்சியாக இருக்குது. சேர்ந்த வேகத்துக்கு அந்த கட்சியினுடைய குரலாக எப்படி ஒலிக்கிறாருங்கிறத தான் நம்ம பார்க்கணும். பலரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவர்கிட்டே பேட்டியில் கேட்டாங்க, நீங்கள் விஜய் கட்சி சேருவீங்களா, விஜய் முதலமைச்சர் ஆக்குவீங்களா நம்ம அவர் கோவப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போவும் விஜய் முதலமைச்சராக்க கூப்பிடல, எடப்பாடியை முதலமைச்சராக்க விஜய் உள்ளே வரணும் அப்படின்னுட்டு அவர் ஒரு புது அழைப்பு. அவருடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டை பார்த்தால் பலர் விஷயங்களை விஜய் தெரிஞ்சுக்கலான்னு நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு. அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, 1967 எல்லாரும் ஒரே கூட்டணிக்கு வரலையா, நீங்கள் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னால் வரக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 1967 அண்ணா இருக்கிறார், அதே கூட்டணியில் ராஜாஜி இருந்தார், பி ராமமூர்த்தி சேருகிறார். காங்கிரஸ் சுதந்திர கட்சி வலதுசாரி கட்சி தான், அது நேரடியாக அவர் முதலாளித்துவத்தை வெளிப்படையாக பேசக்கூடியவர் தான், சோசியலிசத்தை எதிர்க்கக்கூடியவர் தான். காங்கிரஸ் சோசியலிசம் மணக்காதுன்னெலாம் திமுக கடந்த காலத்தில் பேசியிருக்கிறாங்க. அந்த திமுகவை அன்னைய தேதிக்கு பார்க்கும்போது அன்றைக்கு தமிழர் நலன் திராவிடம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு வலதுசாரி கட்சி இடதுசாரியும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்ததுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஜெயிச்சாங்கல்ல, அப்போ ஜெயிக்க முடியும்னா அதிமுக பாஜக இங்கு ஏன் விஜய் வரக்கூடாது அப்படின்னு அவர் வரலாற்றில் இருந்து உதாரணமெல்லாம் சொல்கிறாப்புல. ஆனால் உள்ளபடியே தமிழறிவு மணியன் குறி வைத்ததில் தப்பியவர் ரஜினி மட்டும்தான். இப்போ ஒரு விஜயை நோக்கி குறி வச்சிருக்காருன்னும் போது தாவேக்கா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் தமிழறிவு மணியனுக்கு எனக்கு என்னென்னா, தமிழறிவு மணியனுக்கு இந்த பக்கம் நாஞ்சல் சம்பத்து இறங்கி பதில் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். கடந்த கால பட்டிமன்ற தோழர்களாக இருந்தவர்கள் இலக்கிய அரங்களை பேசினவங்கன்னும் போது ஒரு ஜனரஞ்சகமாக சுவாரஸ்யமாக இருக்கும்னு வேணால் பார்க்கலாம். அதில் அவர் பல விஷயங்களை கொண்டு வர்றாரு. நீங்கள் இந்த ஆந்திரா மட்டும் ஏற்கனவே ஆர்பி உதயகுமார் சொன்னது தான். இப்போ நமக்கு என்ன கேள்வினா, என்டிஏ கூட்டணியின் துணை முதலமைச்சர் விஜய்னு தமிழறிவு மணியன் சொல்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை எடப்பாடி பழனிசாமி தானே சொல்லணும், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறவர். நீங்கள் பவன் கல்யாண் மாதிரினா கட்சியிலே நீங்கள் நேற்று தான் சேர்ந்துருக்கிறீங்க. சேர்ந்த கட்சி கூட்டணி கட்சி எடப்பாடியோட நல்ல நெருக்கத்தில் இருக்குது. இந்த பிப்ரவரியில் அவர் எடப்பாடி அவர்கள் ராஜ்யசபா சீட்டு திரும்ப கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் ஜிகே வாசன் பயணப்படுகிறார். ஜிகே வாசன் என்னதான் நண்பராக இருந்தாலும் பிஜேபி வேறு ஸ்டேட்டில் இருந்தாலும் அவருக்கு சீட்டு கொடுக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீட்டு கொடுத்தா தான் உள்ளே போக முடியும்னு இருக்கு. இந்த சூழலில் கட்சியில் சேர்ந்த முதல் நாளே இவர் துணை முதலமைச்சர் நாங்கள் கொடுப்போம்னு ஒரு சொல்ல வராரான்னு கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பயந்துருப்பாப்புல டக்குன்னு. இதெல்லாம் நம்மளில் சொல்லணும், ஏன்னா அவங்க ஏற்கனவே நயினாரை கூப்பிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க, கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைவருங்கிற முறையில் எல்லா கட்சியும் எங்கள் கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு நயினாருக்கு அவர் இன்புட்டை கொடுத்து நயினார் அதை கேட்டு வாங்கிட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறி டெல்லியில் போகிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு போனார். அவரை கேட்டு தான் அப்படியே ஃப்ளைட் ஏறி அங்கே போய் அமித்ஷாட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு அவர் வர இருந்த அந்த விசிட்ங்கிறது 2வது முறையாக கேன்சல் ஆனதுன்னு நம்ம பார்க்குறோம்.
நடுவில் பைஜெயந்த் பாண்டா மாற்றி பியூஷ் கோயலில் போட்டாங்கல்ல, அதுவே ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்போ சொல்லப்பட்டதுன்னா, பைஜெயந்த் பாண்டாவினுடைய செயல்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி ரசிக்கலைன்னு ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஏன்னா அவராக போய் ராமதாஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப இவர் போய் சந்திச்சாப்புல, ஜி.கே. வாசனை கூப்பிட்டு பேசினாரு. வேற சில அமைப்புகள் நின்னா ஒரு சீட்டு தான் நிற்பாங்கனாலும் அவங்க வளர்கிற கட்சிகள்னு வச்சுக்கலாம், வளர்கிற அமைப்புகளாக இருக்கக்கூடியவர்கள், இவங்களெல்லாம் கூப்பிட்டு பைஜெயந்த் பாண்டா மீட் பண்ணுறாரு, பேசுகிறாரு. அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு தலைமை நம்ம தானே, சீட்டு ஒப்பந்தம் நான் தான் எழுதி கையெழுத்து போட்டு ஏன்ட்ட தானே எல்லாரும் வாங்கணும், இவர் ஏன் பார்க்குறாரு ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தினாலும் ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதை சில் டவுன் பண்ணுவதற்காக பியூஷ் கோயல் மற்ற 2 பேரை வச்சு திரும்ப போட்டாங்க லிஸ்ட்டுனே ஒரு பார்வை இருந்தது. நான் அது ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். அந்த 3 அமைச்சர்கள் பாஜக மேலிட பொறுப்பாளர்களாக பியூஷ் கோயல் உள்ளிட்ட 3 பேரை போட்டிருக்காங்கல்ல, அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறது நேற்றைக்கு நடந்திருக்கு, பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு. என்னன்னா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், நான் அதனால் சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு குறித்து அவங்களுக்கு என்ன தெரியுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், இல்லை தமிழ்நாடு மக்கள் அவங்களை எப்படி பார்ப்பாங்கங்கிறதுக்காக சொல்கிறேன். பாண்டிச்சேரியில் பாஜக பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, புதிய தலைவர் நிதின் நபீன் வராரு, ஒரு வரவேற்கணும்னு. அங்கே பொறுப்பாளருங்கிற வகையில் ஏதோ ஒரு இதில் மத்திய அமைச்சர், இன்றைக்கி ஒரு சிட்டிங் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வந்திருக்கிறார். இந்த பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி மன்சுக் மாண்டவியா மோடி அரசில் அமைச்சராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் அவர் வந்திருக்கிறாரு. அவர் வந்ததும் புதிய தலைவர்கள்லாம் வரவேற்றுட்டு ஏர்போர்ட்லேயே ரிசீவ் பண்ணிவிட்டு சரி ஃபாலோ பண்ணணும்னு எல்லாம் காரில் ஏறி போயிட்டாங்க, அமைச்சரை விட்டாங்க ரோட்டில். உள்ளூர் பாஜக தலைவர் ஒருத்தர் கூட இல்லை, காரும் இல்லை, அவரை வரும்போது ஒரு காரில் ஏற்றி கூட்டியாந்துருக்காங்க. அதாவது மோடி அரசுல யாரு அமைச்சர் என்ன எதுன்னு தெரியாது, மோடி தான் போய் ட்ரெயினை கொடியசைச்சு இது பண்ணி ஸ்டேஷன் மாஸ்டர் பண்ண வேண்டியது. ஆமா ஆமா, அது மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல போய் இது ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்தாலே ரயில்வே ஸ்டேஷன்ல யாருன்னு தான் கேட்பாங்க. இப்போ ஒரு மத்திய அமைச்சரை விட்டு பாஜக வந்தாங்க, தலைவர் ஏற்றணும்னு எல்லாம் லோக்கல் ஆட்களை காரில் போயிட்டாங்க. இவர்கிட்ட வண்டியும் இல்லை, இவருக்கு பாஷையும் தெரியாது. சைடில் இருந்த பிஏவை பிடிச்சி திட்டி நான் எப்படி போகிறது அப்படின்னுட்டு 1/2 கிலோமீட்டரு இருந்து நடந்தே போயிருக்காரு. சிக்னல் ரோட்டு சிக்னலை பார்த்து நின்று ஒரு மத்திய அமைச்சர் 1/2 கிலோமீட்டர் நேற்றுக்கு பாண்டிச்சேரியில் நடக்க விட்டுருக்காங்க. அப்புறம் அங்கே போய் பூட்டின ரூமில் அவர் யாரை திட்டினாரு என்னெல்லாம் நமக்கு தெரியாது. இதே நிலைமை தான் நீங்கள் பியூஷ் கோயலை கொண்டு வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டு கமலா போங்க சார்னா என்ன ஆகும்? இதை நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்கிறோம்னாலும் அதுதான் இன்னைக்கு. அதாவது என்னென்னா, இந்த மண்ணில் ஒரே தொகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் பக்கத்து சட்டமன்ற தொகுதிக்குமே நீங்கள் விஷயம் பிரச்சனை வேறையாக இருக்கும், உங்களுக்கான யூகங்கள் நீங்கள் வேறையாக வைக்கணும், இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் மத்திய பிரதேசத்தில் இருந்துக்கிட்டு மதுரைக்கு வியூகத்தை எப்படி வகுப்பீங்க? டெல்லியில் உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன புரியுங்கிறது இருக்கு இல்லையா? இந்த மேலிட பொறுப்பாளர் கலாச்சாரம் இங்கே தமிழ்நாட்டில் போட்டவருக்கு மட்டும் எல்லாம் தெரியுமானா, காங்கிரஸ் போட்டது மட்டும் எல்லாருக்கும் தெரியுமானா, அவருக்கும் ஒன்றும் தெரியாது. அதை ஒருத்தர் வந்தார், கிரீஷ் சோடனுக்கு வந்து 117 கேட்பண்ணார். அதுக்கு பிறகு அவர் ஆளையே காணாம பார்த்தீங்களா? அவர் தலைமையில் குழுன்னாங்க, வந்தாங்க, திமுக தலைவர் சந்திச்சாங்க, நாங்களும் இதே மாதிரி ஒரு குழு போடுவோம், அப்போ வாங்க போயிட்டு வாங்க இப்போ போயிருங்க. 117 கேட்டது நீங்கள் தானே, வெரி குட் போயிட்டாங்க. 234 கூட நீங்கள் தான் நல்லா இருக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லாத குறைக்கா சொல்லி அமைச்சிருக்காங்கிற சூழல் இருக்கு. இப்போ நான் சொல்ல வர்றது மத்திய அமைச்சர்கள் அப்படின்னா என்னங்கிறது இருக்குல்ல. இப்போ இந்த அளவுக்கு நான் இது எதுக்கு இவ்வளவு கனெக்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் யாரையாவது பொறுப்பாளர்னு போடுவீங்க, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராகிறத அவங்க வாய் திறந்தும் ஏற்றுக்கிட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. யார் துணை முதல்வர் அவங்க முடிவு பண்ணுவாங்கன்னா, மத்திய அமைச்சர் பதவியில் இருக்கிறவர் சொன்னாலே எடப்பாடி ஏற்றுக்காத போது, நேற்றுக்கு கூட்டணி கட்சியில் சேர்ந்துவிட்டு விஜய்க்கு துணை முதலமைச்சர் தமிழரமணியன் சொன்னால் இது எடப்பாடியையும் சீன்ற வேலையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை நான் சொன்னேன், எடப்பாடி அவர்களை வந்து தமிழரமணியனை இறக்கி விட்டுருக்கிறாரா, விஜய் அவர்களை துணை முதல்வர் பதவி கொடுக்குறோம் உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்லி அப்படியும் பார்க்க வேண்டியது இல்லை. அப்படின்னா எடப்பாடி அவர்கள் அதிமுகலே சேர்ந்து இருந்திருக்கலாம், அவர் அங்கே போல. சாரி, தமிழரமணியன் அதிமுகலே சேர்ந்துருக்கலாம், அவர் அங்கே போல. இதில் வேற ஒரு கோணம் பார்க்கணும் அப்படின்னா, அப்படி அவர் நெருங்குறார் அப்படின்னா அரசியல் ரீதியிலாக அப்போ இவர் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஒரு அர்த்தம் வருது இல்லை. வைகோவை முதலமைச்சராக்கி இப்போ ஜி.கே. வாசன் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் வந்துட்டார். பட் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குல்ல, வைகோவை ஆக்கி கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி தான் மலரணும்னு போய் விஜயகாந்த் ஆக்கி சொன்னது. 2024 அண்ணாமலை தான் நமக்கு எதிர்காலம்னு பேசினாப்புல.
அவருக்கு இருந்த பதவியும் போச்சு. அவர் பேசி அது கரெக்டாக அடுத்து 11 மாதத்தில் பதவியை எடுத்துவிட்டு தம்பி இருங்க தம்பின்னு விட்டுவிட்டாங்க. இதில் அண்ணாமலைக்கு வேறு முக்கியமான பதவி வர போகுதுன்னு கட்சியில் இருக்க ஜோதிடர் அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் கட்டத்தை முழுக்க அலசி கணிச்சிட்டேன், பெரிய பதவி அண்ணாமலைக்கு காத்திருக்கு அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு. யதார்த்த ஜோதிடர் ஒரு பக்கம், அவர் அறிவுசார் பிரிவினுடைய தலைவர்னா ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அவர் இதையும் தனியாக பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ணுறாங்க, நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தமிழறிவு நெருங்குறாருன்னா விஜய் கொஞ்சம் ஆகணும்னு இதில் ஒரு ஃபார்முலா அவர் சொல்கிறார். நீங்கள் அண்ணனை போல் இருக்கீங்களா, தம்பியை போல் இருக்கீங்களா, சிரஞ்சீவியா பவன் கல்யாணம்? நமக்கு என்ன கேள்வினா, பவன் கல்யாண் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலில் ஜெயிச்சாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவர் ஏறத்தாழ இன்றைக்கி துணை முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக 9 ஆண்டு கால அரசியல் பவன் கல்யாணுக்கு இருந்திருக்கிறது. அவர் 2016-15 ஆண்டு காலகட்டத்தில் அவர் இது பண்ணுறாரு. 14லே ஆரம்பிக்கணுங்கிற முடிவுக்கு வர்றாரு ஜனசேனா. மோடியை சந்திக்கிறாரு. மோடியை இப்போ பிரதமர் கேண்டிடேட்டாக இருக்கிறாரு. இந்த ஆந்திரா தெலுங்கானா பிரிவினை ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி இருந்தது. அவங்க அண்ணன் கட்சியில் அவர் இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கிறார். யார்? சிரஞ்சீவியினுடைய பிரஜாராஜ்யத்தில் அவர் இருக்கார். பட் கட்சியை காங்கிரஸில் இணைக்கணுங்கிறதுல உடன்பாடு இல்லாமல் அவர் வெளியில் வராரு. ஸ்டேட்டு பிரிவினை அப்படிங்கிறது போது அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு சிக்கலாகும்போது ஒரு நிலைக்கு வராரு. 2014க்கு பிறகு 16ல் தான் அவர் கட்சியை லான்ச் பண்ணி அந்த விஷயங்கள் போகுது. 19 எலெக்ஷனில் அவர் நேரடியாக அங்கே சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் ஒன்றா நடக்கும். ஸோ அப்போ விரிஞ்ச பிறகு அவர் 140 தொகுதியிலும் நான் போட்டிடுறேன்னு கட்சியை அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர்கள் நிறுத்தி தனித்தனியாக இதெல்லாம் கொடுத்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வாக்குறுதிகள் எல்லாம் புத்தகங்கள் அச்சடித்து எல்லாரையும் கவர் பண்ணி முழுக்க பயணம் பண்ணி 6% ஓட்டு வாங்கினாங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகு 5 ஆண்டுகள் மிக கடுமையான எதிர் அரசியலை ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக பண்ணுறாரு. இவ்வளவு பண்ணி சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற அவர் பல நிலைப்பாடுகளை மாற்றமெல்லாம் எடுத்திருக்காரு. ஒரு காலத்தில் பாஜகவை மதவாத சக்திக்கு வேலையே இல்லைன்னு பேசினவர் தான் அவர். இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு லட்டில் நெய்யில் இதை கலந்துட்டாங்க, நான் இது அடி வச்சு மலையாற போகிறேன், சாப்பிடாம விரதம் இருந்துங்கிற லெவலுக்கு போனார். இதெல்லாம் செஞ்சாலும் அரசியல் செஞ்சு 9 ஆண்டுகள் கிரவுண்டுக்கு போனதுக்கு பிறகு ஜெயிக்கிறவங்க கூட கூட்டணிக்கு போய் அவர் ஜெயிச்சு வந்துருக்கிறாரு. கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலில் போய் 1000 அவர் போயிருப்பாராங்கிற கேள்வி இருக்குது. திருப்பதியே அன்றைக்கு குலுங்கியது. ஆனால் அவருடைய நிலை என்ன ஆனது? அந்த மாதிரி நீங்கள் ஆயிடக்கூடாது அப்படின்னா பவன் கல்யாணுக்கான அந்த கிரெடிபிலிட்டி வருவதற்கு 9 ஆண்டுகள் ஒரு களத்தில் வேலை பார்த்தார். சரி தவறுங்கிறதெல்லாம் அரசியல் கிடையாது. அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒன்றுத்துக்கு உழைச்சிருக்காரா, ஏதோ ஒன்றுத்துக்கு உழைக்கிறாருல்ல. நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர்றதே உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. இதுக்கு நடுவில் 3 மணி நேரம் நீங்கள் ஆலோசனை வேறு நடத்துகிறீங்க செங்கோட்டையனோடங்கிறதுலாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு.